போட்டி பரீட்சைகள் கேட்கப்படுகின்ற மற்றொரு வினாவை இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்றோம். இந்த வினா அண்மையில் இடம்பெற்ற பதிவாளர் போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்டிருந்த ஒரு வட்டமேசை தொடர்பான வினாவாகத்தான் அமைய போகிறது. எனவே வினாவினை வாசிப்போம். ABCDEFG எனும் 7 நண்பர்கள் வட்டமேசையினை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கும் ஒழுங்கமைப்பை அடிப்படையாக கொண்டது. எனவே இந்த வினாவினுடைய தலைப்பில் சொல்லப்படுகிறது A B C D E F G என்று சொல்லி மொத்தமாக 7 நண்பர்கள் ஒரு வட்டமேசையினை சுற்றி இந்த மையத்தை நோக்கியவாறு அமர்ந்திருக்கிறார்களா. எனவே இந்த வட்டமேசையினை சுற்றித்தான் இந்த 7 நண்பர்களும் இருக்க போகிறார்கள். ஆனால் அவர்களுடைய பார்வை இந்த மையத்தை நோக்கியதாகத்தான் இருக்க போகிறது. எனவே இங்கே இருக்கிற நபர் இந்த மையத்தை பார்த்தவாறு இருப்பார். இங்கே இருக்கிற நபர் இந்த மையத்தை பார்த்தவாறு இருப்பார். இங்கே இருக்கிற நபர் இந்த மையத்தை பார்த்தவாறு இருப்பார். இங்கே இருக்கிற நபரும் இந்த மையத்தை பார்த்தவாறு தான் இருப்பார். இது வினாவில் சொல்லப்படுகின்ற தகவல். இந்த வினாவினுடைய தலைப்பின் கீழ் கொஞ்சம் தகவல் தந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் முதலாவது தகவல், ஒவ்வொருவரும் தனது இரு அயலவர்களில் இருந்தும் சமதூரத்தில் அமர்ந்துள்ளனர். அப்போ ஒவ்வொருவரும் ஒரு வட்டமேசையினுடைய இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னா இவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற அயலவர்கள் 2 பேரா, இவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற அயலவர் 2 பேர்னு சொன்னா இவருக்கு இடப்பக்கமும் வலப்பக்கமும் இருக்கின்ற வலப்பக்கம் ஒரு ஆள் இருப்பாரு, இடப்பக்கம் ஒரு ஆள் இருப்பார். எனவே இவருக்கு வலப்பக்கத்தில் இருக்கின்ற நபரும் இவருக்கு இடப்பக்கத்தில் இருக்கின்ற நபருக்கும் இடையில் இருக்கின்ற இந்த தூரமானது இவரிலிருந்து இவருக்கு சமனாம், இவரிலிருந்து இவருக்கு சமனாம். இதுதான் முதலாவது தகவல். இப்ப 2வது தகவல் சொல்றாங்க, நண்பர்களில் 3 பெண்களாவார். அப்ப இங்க 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேர்ல 3 நபர்கள் பெண்களாம். 3 நபர்கள் பெண்கள் என்றால் 4 நபர்கள் ஆண்களாக இருப்பார்கள். இப்ப அடுத்த தகவல் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு பெண்களும் 2 ஆண்களுக்கு இடையில் தான் அமர்ந்திருப்பார். ஒவ்வொரு பெண்களும் 2 ஆண்களுக்கு இடையில் அமர்ந்திருப்பார்கள் என்றால் அதன் பொருள் ஆண் பெண் ஆண் என்று சொல்லி இவ்வாறு தான் அமர்ந்திருப்பார்கள். 2 ஆண்களுக்கு நடுவில் பெண் அமர்ந்திருப்பார். இது 3வது தகவல். 4வது தகவல் சொல்லப்படுகிறது, பியின் அல்லது ஜியின் அயலில் ஏ அமர்ந்திருக்கவில்லை. அப்ப பி அல்லது ஜி இவங்க 2 பேருக்கு அயல்ல யாராம் அமர்ந்திருக்கவில்லை? ஏ அமர்ந்திருக்கவில்லையாம். இதனுடைய பொருள் என்ன? பிக்கு பக்கத்தில் ஏ இருக்க மாட்டார், ஏக்கு பக்கத்துல பி இருக்க மாட்டார், ஜிக்கு பக்கத்துல ஏ இருக்க மாட்டார், ஏக்கு பக்கத்துல ஜி இருக்க மாட்டார். ஆனால் இந்த பியும் ஜியும் பக்கத்துல இருக்கலாம், இருக்காமலும் போகலாம். ஆனா நமக்கு சொல்லப்படுகிற தகவல், பி வந்தா பிக்கு அருகில ஏ இருக்க மாட்டார், ஜி வந்தா ஜிக்கு அருகில ஏ இருக்க மாட்டார். இது 4வது தகவல். 5வது தகவல், ஜி என்பவர் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் இடையில் அமர்ந்துள்ளார். யாராம்? ஜி என்பவர், இந்த ஜி என்பவர் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடுவுல இருக்காராம். ஆனால் இவரனுடைய வலப்பக்கமா பெண் வரும், இடப்பக்கமா பெண் வரும் என்று சொல்ல இயலாது. எனவே இவருக்கு இடப்பக்கம் வருமா வலப்பக்கம் வருமானு சொல்ல இயலாது. ஆகையினால் ஆண் வார இடத்தில் பெண் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, பெண் வரும் இடத்தில் ஆண் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஜி என்பவர் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடுவுல இருக்க வேண்டும். இது 5வது தகவல். 6வது தகவல் சொல்லப்படுகிறது, டிக்கு அண்மையில் இரு பக்கத்திலும் வியும் எஃப்பும் அமர்ந்துள்ளனர். அப்ப டியினுடைய
இரு பக்கம், வலப்பக்கம் இடப்பக்கம், இரு பக்கத்திலும் வியும் வியும் எஃப்பும் அமர்ந்துள்ளாராம். ஆனா எஃப் வார இடத்துல வி வாரத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு. வி வாரத்துடைய இடத்தில் எஃப் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இது 6வது தகவல். அடுத்த தகவல் சொல்லப்படுகிறது. வியின் இடப்பக்கத்தில், வியின் இடப்பக்கம் வி, இந்த விக்கு இடப்பக்கத்தில், இந்த இடப்பக்கம் வியினுடைய இடப்பக்கத்தில் இரண்டாவதாக, 1 2 இரண்டாவதாக பெண் இருக்கிறாரா? அது பெண். பியினுடைய இடப்பக்கத்தில் இரண்டாவதாக ஒரு பெண் இருக்கும். அதே வேளை அப்பெண் ஏக்கும் ஜிக்கும் இடையிலே அமர்ந்துள்ளார். இந்த பெண் ஆருக்கு இடையில் அமர்ந்துள்ளார்? ஏக்கும் ஜிக்கும் இடையில் அமர்ந்துள்ளாராம். இப்ப இந்த தகவலை குறிக்கும் போது நாம் கவனிக்க வேண்டியது இந்த தகவல். ஏன் இந்த தகவலை கவனிக்க வேண்டும்? பிக்கு அருகில அல்லது ஏக்கு அருகில இவங்க 2 பேரும் அருகருகே இருக்க மாட்டாங்க. இப்ப பிக்கு அருகில ஏ வரமாட்டாரு, ஏக்கு அருகில பி வரமாட்டார். எனவே விடத்துல ஏ வராது. எனவே விடத்துல ஜி வரப்போகிறது. விடத்தில் ஜி வந்தா விடத்துல ஏ வரப்போகிறது. இது குறிச்சாச்சு. இப்ப ஏ, பெண், ஜி, பி என குறிச்சாச்சு. குறிச்சா இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு இந்த வட்டமேசையினை பூரணப்படுத்த வேண்டும். வட்டமேசையினை பூரணப்படுத்திய பின்பு வினாவுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தகவல்ல இருந்து நாம் விடையளிக்க ஆரம்பிப்போம். இங்க பெண் வந்திருக்கு. எங்க? இங்க ஏக்கு அருகாமையில பெண் வந்திருக்கு. இந்த பெண் வந்தால் கட்டாயமாக ஏ ஆணாக இருக்க வேண்டும். ஏ ஆணாக இருந்தால் இந்த ஜியும் ஆணாக இருக்க வேண்டும். ஏன் இவங்க 2 பேரும் ஆணாக இருக்க வேண்டும்? ஒரு பெண் என்பவன் எப்படி வரணும்? ஆண். 2 ஆணுக்கு நடுவுல வரணும். எனவே இதுவுமானா இருந்தா தான் இங்க பெண்ணாக இருக்க முடியும். இது குறிச்சாச்சு. இப்ப இந்த வி வந்து ஆணா பெண்ணா என்பது நமக்கு தெரியாது. இப்ப அடுத்தது பார்ப்போம். இப்ப இந்த தகவல்ல இருந்து ஆரம்பிப்போம். எந்த தகவல்ல இருந்து? இந்த ஜி என்ற தகவல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஜி எப்படி இருக்கணுமா? ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் நடுவுல இருக்கணுமா? இப்ப ஜியும் ஜிக்கு 2 சைட்ல ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருக்கணும். இங்க பெண் வந்துச்சு. அப்ப வி வந்து கட்டாயமா ஆணாகத்தான் இருக்க வேண்டும். இதுவும் குறிச்சாச்சு. இப்ப இதை குறிச்சா இந்த தகவலை இதோட ஒப்பிடும். டி எப்படி இருக்கணுமா? டியினுடைய 2 பக்கத்திலையும் பியும் எஃப்பும் இருக்கணுமா? அப்ப இங்க பி வந்தா இடத்துல டி வரப்போகிறார். இங்கால எஃப் வரப்போகிறார். இப்ப பி ஆனண்டா கட்டாயமாக டி பெண்ணாத்தான் இருக்கணும். ஏன் பெண்ணாக இருக்கணும்? 4 ஆண்களும் 3 பெண்களும் வருவதனால் 2 இடங்கள் 2 பக்கத்துல, அதாவது ஒரு இடத்தில் பக்கத்துல 2 ஆண்கள் வாரத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு. மற்ற இடங்கள் எல்லாம் 2 ஆண்களுக்கு நடுவுல பெண் வாரத்துக்குரிய வாய்ப்பு தான் இருக்கு. ஆகையினால் டி பெண். டி பெண்ணாக இருந்தால் எஃப் வந்து ஆணாக இருப்பார். இப்ப நமக்கு வராத எழுத்து ஏ வந்துச்சு. இந்த பெண் ஆரண்டு தெரியாது. ஜி வந்துச்சு. இந்த பியும் வந்துச்சு. இப்ப இந்த டியும் வந்துச்சு. இந்த எஃப்பும் வந்துச்சு. நமக்கு வராத எழுத்து ஒன்று சி, இன்னொன்று இ. அப்ப இந்த பெண் ஒன்று சி ஆக இருக்கலாம் அல்லது இ ஆக இருக்கலாம். இது தகவல். இப்ப இந்த தகவலை குறிச்சா உலகத்தையும் கொண்டு இதுல வந்து அப்படி வச்சு ஒட்டி வைக்கலாம். இப்ப 7 இடங்களை குறிப்போம். 1 2 3 4 5 6 7 இடங்களை குறிச்சாச்சு. இப்ப வருவோம். ஏயினுடைய வலப்பக்கத்தில் பெண் இருக்கிறார் அப்படின்ற இடத்துல ஏயிலிருந்து தொடங்குவோம். ஏ யாரு? ஆண். ஏ வந்து ஆண். ஏயினுடைய வலப்பக்கத்தில் ஆறு இருக்கா? பெண் இருக்கா? அப்ப ஏ எப்படி இருக்காரு? எப்படி இருந்தா ஏயினுடைய வலப்பக்கம் இந்த பக்கமாக இருக்கும். எனவே ஏயினுடைய வலப்பக்கம் இந்த பக்கம். ஏக்கு வலப்பக்கத்துல பெண் இருக்கார். இந்த பெண் சியாக இருக்கலாம் அல்லது ஈயாக இருக்கலாம். இந்த பெண்ணுக்கு வலப்பக்கம் ஜி இருக்கார். அவராது ஆண். இந்த ஜேக்கு வலப்பக்கம் பி இருக்கார். பி யாரு? ஆண்.
இப்ப பிக்கு வலப்பக்கம் டி இருக்கா? டி யாரு? பெண். இவருக்கு வலப்பக்கம் ஆறு இருக்கா? எஃப் இருக்கா? எஃப் ஆறு ஆண். அப்ப இங்க யார் வரணும்? ஒரு பெண் வரணும். அது சியாக இருக்கலாம் அல்லது ஈயாக இருக்கலாம். இப்ப குறிச்சாச்சு. 1 2 3 4 5 6 7 பேரையும் குறிச்சாச்சு. இப்ப வினாவுக்கு வரும். வினாவுல சொல்லப்படுகிறது, முதலாவது வினா, இந்த நண்பர்களில் பெண்கள் யார் என கேட்கப்பட்டிருக்கு. இந்த 3 பெண்களும் யார் யார் என கேட்கப்பட்டிருக்கு. இதுதான் முதலாவது வினா. இப்ப இந்த 3 பெண்களும் யார் யார் என்று பார்ப்போம். ஒன்று, இந்த சியும் ஈயும் கட்டாயமா பெண்ணாகத்தான் இருக்கணும். ஏன்? ஒன்று சி இங்க வரலாம் அல்லது இ இங்க வரலாம், அல்லது சி இங்க வரலாம் இ இங்க வரலாம். ஆனால் இவங்க 2 பேரும் பெண்ணாகத்தான் இருப்பாங்க. அப்ப முதலாவது வினாவுக்கான விட இ சி டி பெண் என்று நமக்கு தெரியும். டி. அப்ப விடையில வந்து மூன்றாவது விட முதலாவது வினாவுக்கான விட. 2வது வினா சொல்லப்படுகிறது, ஏக்கு அண்மையில் சி இருப்பின், சி இங்காலையும் இருக்கலாம் இங்காலையும் இருக்கலாம், சி இருப்பின், ஏக்கு அண்மையில் சி இருப்பின் ஈ அமர்ந்திருக்கும் இடம் யாது? ஈ அமர்ந்திருக்கிற இடம், ஈ இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம். இப்ப விடதாராங்க கீழே, ஏயின் வலது பக்கம், ஏயிட வலது பக்கம் இரண்டாவதாக. அப்ப ஏயினுடைய வலது பக்கம் முதலாவதாகத்தான் வரணும். இரண்டாவது வந்து ஜி தான் வருவார். அப்ப முதலாவது விட விட. 2வது விட பார்ப்போம். பியின் இடப்பக்கம் எங்க இருக்குது? இந்த இருக்குது. பியினுடைய இடப்பக்கம் எது? இங்கால பக்கம். பியினுடைய இடப்பக்கம் இரண்டாவதாக 1 2 வரலாம். அப்ப 2வது விட வரலாம். சரி, சரியாக இருக்கு. இப்ப 3வது விடைய பார்ப்போம். டியின் வலது பக்கம் இரண்டாவதாக எங்க இருக்கு? டியினுடைய வலது பக்கம், டியினுடைய வலது பக்கம் இரண்டாவது, டியினுடைய வலது பக்கம் இரண்டாவது, டியினுடைய வலது பக்கம் இங்க இருக்கு இங்க இருக்கு. 1 2 வரலாம், இதுவும் வரலாம். 3வது விடையும் வரலாம். 4வது விடைய பார்ப்போம். எஃபின் இடது பக்கம் இரண்டாவது எங்க இருக்கு? எஃபினுடைய என்ன பக்கமா? இடது பக்கம். இடது பக்கம் எங்க இருக்கு? இங்கால பக்கம் இருக்கு. 1 2 வராது. அப்ப 4வது வராது. அப்ப 2வது வினாவுக்கான விட வந்து 2வது விடையும் சரியாகத்தான் இருக்கு, 3வது விடையும் சரியாக இருக்கு. எனவே 2வது 3வது வாரத்துல ஏதாவது ஒரு விடைக்கு கீழே கோடடிக்கலாம். 2வதுக்கு கீழே கோடடிக்கலாம் அல்லது 3வது கீழே கோடடிக்கலாம். அடிச்சா சரியா வரும். இப்ப 3வது வினா. சரியான கூற்று எது என கேட்கப்பட்டிருக்கு. அதுல ஜியின் அண்மையில் எங்க இருக்கின்றார்? ஜியிட அண்மையில் இடது பக்கம், ஜியின் இடது பக்கம் இது, அண்மையில் இடது பக்கம் வியும் இல்ல, ஜிக்கு வலது பக்கம்தான் வி இருக்கார். ஆகையினால் முதலாவது கூற்று விட. நமக்கு சரியான கூற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கார். இப்ப 2வது விடையை பார்ப்போம். எஃபின் அண்மையில் இந்த இருக்கார் எஃப். எஃப்க்கு அண்மையில் இடது பக்கம், இந்த எஃப்க்கு அண்மையில் இடது பக்கம் இது, இடது பக்கம் டியும், இடது பக்கத்துல டியும், வலது பக்கம் ஏயும் இல்ல, வலது பக்கம் அண்மையில இல்லை, அண்மை என்றால் ஒருவர். அப்ப 2வது விடையும் பிழை. 3வது பார்ப்போம். பியின் அண்மையில் எங்க இருக்குந்தாரு? பியிட அண்மையில் இடது பக்கம், இடது பக்கம் ஜியும், வலது பக்கம் டியும். அப்ப சரியா இருக்கு. 3வது விடைக்கு 3வது விட சரியாக இருக்கிறது. 3வது விட. இப்ப 4வது பார்ப்போம். டியின் அண்மையில் எங்க இருக்கின்றாய்? டியினுடைய அண்மையில் இடது பக்கம், இந்த இடது பக்கம் எஃப் இல்ல, பி தான் இருக்கு. ஆகையினால் 4வது விட விட. எனவே 3வது வினாவுக்கான விட 3வது விட. 4வது கேள்வி. 4வது கேள்வியை பார்ப்போம். 4வது கேள்வி, பிழையான கூற்று எது? இப்ப கொஞ்சம் விட தந்திக்காங்க. ஜியின் வலப்பக்கத்தில் எங்க இருக்கின்ற ஜிக்கு வலப்பக்கம், ஜியின் வலப்பக்கத்தில் பி முதலாவதாக வந்துள்ளார். சரி, அப்ப முதலாவது கூற்று சரி. நமக்கு பிழையான கூற்றை தான் கண்டுபிடிக்கணும். ஏயின் வலப்பக்கத்தில் எங்க இருக்கின்றார்? ஏக்கு வலப்பக்கம் இது, ஏயின் வலப்பக்கத்தில் ஜி இரண்டாவதாக வந்துள்ளார். வலப்பக்கம் 1 2வதாக வந்துள்ளார். ஓகே, 2வது விடையும் சரி. நமக்கு பிழையான கூற்று தான் தெரியும்.
டிக்கும் ஜிக்கும் டி மற்றும் ஜி அமர்ந்திருக்கும் ஆசனங்களுக்கு இடையில் ஆறாம் டியும் ஜியும் அமர்ந்திருக்கின்ற ஆசனங்களுக்கு இடையில் உள்ள ஆசனத்தில் பி அமர்ந்துள்ளார். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் தான் பி அமர்ந்துள்ளார். அது சரியான கூற்று. நமக்கு பிழையான கூற்று தான் தேவை. அப்ப நான்காவது கூற்றை பார்ப்போம். பி மற்றும் எஃப்க்கு இடையே ஆருக்கு பிக்கும் எஃப்க்கும் இடையே பிக்கும் எஃப்க்கும் இடையே ஜி அமர்ந்துள்ளார். ஜி அமரல, டி தான் அமர்ந்திருக்கின்றார். எனவே நான்காவது கூற்று பிழை. எனவே நான்காவது வினாவுக்கான விட 4. ஐந்தாவது வினா. டியும் ஜியும் தமது ஆசனங்களை இடமாறிக்கொண்டால் ஆறாறு டியும் ஜியும் தமது ஆசனங்களை இடமாறுறாங்க. அப்ப இங்க வந்து டி வரப்போறார், இங்க வந்து ஜி வரப்போறார். இத அழிச்சுடுவோம். வரப்போறார், இப்படி மாற போறாங்க. தமது ஆசனங்களை இடமாற்றிக் கொண்டால் எக்கூற்று உண்மையானது. ஜியின் இடப்பக்கத்தில் ஜியினுடைய இடப்பக்கத்தில் டி இரண்டாவதாக அமர்ந்திருப்பார். ஜியினுடைய இடப்பக்கத்தில் இரண்டாவதாக டி அமர்ந்திருப்பார். அது சரியான கூற்று. உண்மையான கூற்று தாங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. எனவே ஐந்தாவதுக்கு முதலாவது விட பொருத்தமாக இருக்கிறது. இரண்டாவது விடைய பார்ப்போமே. டியின் இடப்பக்கத்தில் இந்த இருக்கு டி, டிக்கு இடப்பக்கம் எது இந்த இருக்கு. டியின் இடப்பக்கத்தில் ஜி இரண்டாவதாக, டியின் இடப்பக்கம் இல்ல வலப்பக்கம் தான் இரண்டாவதாக இருக்கிறார். எனவே இரண்டாவது விட பிழை. மூன்றாவது விட ஜியின் வலப்பக்கத்தில் இந்த இருக்கு ஜி, ஜியினுடைய வலப்பக்கம் இந்த இருக்கு. ஜியினுடைய வலப்பக்கத்தில் ஏ இரண்டாவதாக 1 2 மூன்றாவதாகத்தான் ஏ இருக்கிறார். எனவே மூன்றாவது விடையும் பிழை. நான்காவது விட டியின் வலப்பக்கத்தில் டியினுடைய வலப்பக்கம் எங்க இருக்கு டி 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 இந்த இருக்கு. டியினுடைய வலது பக்கம் இந்த பக்கம். டியினுடைய வலது பக்கத்தில் எஃப் இரண்டாவதாக 1 2 மூன்றாவதாகத்தான் இருக்கார், இரண்டாவதாக இல்லை. எனவே ஐந்தாவது வினாவுக்கான விட 1 மிக பொருத்தமாக இருக்கு. இவ்வாறுதான் இந்த வினாவை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கு.